ஆத்துல அப்படியே தண்ணி அடிச்சிட்டு போகுது. உன்னால நீந்த முடியாதுன்னு அங்க இருந்து கத்துறான். அப்படியே அவ அடிச்சிட்டு போறா. ஒரு மரம் தடுத்து அங்க இருந்து வெளியே வர்றா. இப்போ சரியா 20 நிமிஷம் ஆகுது. மொத்தமா பேரலைஸ் ஆயிடுறா. இவனால கண்ணை மட்டும்தான் சிமிட்ட முடியுது. இந்த நிலைமையில தூரத்துல இருந்து ஒரு வயசானவர் வர்றாரு. இவளை பார்த்ததும் உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு கேக்குறாரு. இவனால எதுவுமே செய்ய முடியல. கண்ணை மட்டும் சிமிட்றா. சரி, நான் உன்னை தூக்கிட்டு போய் நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை ட்ராலில போட்டு அங்க இருந்து எடுத்துட்டு போறாரு. அதே நேரத்துல கதவு தட்டுற சத்தம் கேக்குது. கதவை திறக்க வேணான்னு கண்ணால சிக்னல் கொடுக்குறா. இந்த தாத்தாவும் கதவை திறக்கும் போது இப்போ அடிபட்டவன் மாதிரி என் பொண்டாட்டி லாஸ்ட் ஆயிட்டா, எனக்கு போன் கொடுங்க, என் போன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். இவருக்கு ஒரு டவுட்டா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு போன் எடுக்க உள்ள போகும்போது இவன் வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறான். அந்த டிராலியை பார்க்கும்போது அதுக்குள்ள இல்ல. என் ஒய்ஃபுக்கு நகர முடியாத ஒரு வியாதி இருக்கு அப்படின்னு சொல்றான். இவருக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை கிரியேட் ஆகுது. சரி, என்னதான் இருந்தாலும் போலீஸ்க்கு சொல்றதா கரெக்ட்னு சொல்லும் போதுதான் சரி வில்லியம் அவளை எங்க தான் ஒளிச்சு வச்சிருக்க நேர பாயிண்ட்டுக்கு வர்றான். தன்னோட பேரை சொன்னதும் அதிர்ச்சியானவர் இவனை 2 பேருக்கும் சண்டை ஆகுது. ஒரு வழியா வில்லன் கத்திய வச்சு அவன் காலை கிழிச்சு இப்ப அவரை குத்தி கொலை பண்ணிடுறான்.